தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் முப்பெரும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் பொன்கோவி பரமசிவம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் மூத்த தொழிற்சங்க தலைவர் அண்ணன் வேலூர் அர்ஜுனன் அவர்களே, தனது துணைவியார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேரவை பொதுச் செயலாளர் வி அண்ணாதுரை அவர்களே, இந்நிகழ்வில் முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அமைப்பு செயலாளர் பேரறிவாளன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் கோ கௌதமன் அவர்களே, மற்றும் மணிநாதன், சி செல்வராசு, எம் ஸ்டாலின், முத்தமிழ் பாண்டியன், கு சேகர், குமரவேல், சீனு கருணாநிதி, சத்தியமூர்த்தி, வே ஆறுமுகம், சு பாஸ்கர், கோ தவமணி, பா வாசுதேவன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடந்தை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முனைவர் கா அன்பழகன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் அண்ணன் டி ஆர் லோகநாதன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் சா விவேகானந்தன், சே அரசாங்கம், காசே முல்லை வளவன், குடந்தை தமிழினி, வழக்குரைஞர் சா ரஜினிகாந்த், சதா சிவகுமார், சா கோ ராஜகுமார், சா தமிழன், இரா வெண்மணி, மா புரட்சியாளன், தமிழருவி, கே பி செல்வம், ரூபின் ஷா அலெக்ஸ் ஆகிய தோழர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மண்டல பொறுப்பாளர்கள் குடந்தை மண்டலத்தின் தலைவர் ராஜ வீரமணி, பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், பொருளாளர் சசிகுமார், நாகை காமராஜ், ராஜமோகன், கார்த்திக், சென்னை பொன்கோவி பரமசிவம், கோ கௌதமன், சு திருநாவுக்கரசு, காஞ்சிபுரம் பாஸ்கர், கவாஸ்கர், சந்திரபாபு, சேலம் ஏழுமலை கண்ணன் ஜெயபால், தருமபுரி ஜே மாது, வீர மகேந்திரன், சி செந்தில்குமார், கடலூர் சதீஷ்குமார், சு சங்கர், லே ரவிச்சந்திரன், விழுப்புரம் பொன் பன்னீர்செல்வம், கோ சீனிவாசன், இரா சுரேஷ், வேலூர் ஆர் முருகராஜ் சுரேஷ், லட்சுமிபதி, விநாயகமூர்த்தி, கோவை எஸ் ராமசாமி, ஆர் சேகர், எஸ் ஜெயக்குமார், திண்டுக்கல் இரா ஹக்கீம், மு கதிரேசன், வி தர்மர் ஆகிய தோழர்களே, குடந்தை நாகை மண்டல மத்திய சங்க பொறுப்பாளர்கள் வி ரவிச்சந்திரன், ராஜராமமூர்த்தி, தா செல்வகுமார், சி ராமலிங்கம், கா முருகேசன், கா தியாகராஜன், தா முருகன், எஸ் ஜெயக்குடி, ஆர் மாரியப்பன், கா தனியழகு, தா கிருஷ்ணவேணி, ஆர் ராஜமாணிக்கம், எஸ் கிருஷ்ணன், என் பாலசுப்ரமணியன், எம் தமிழ்ச்செல்வன் ஆகிய முன்னணி தோழர்களே, குடந்தை மண்டலத்தை சார்ந்த விழா குழுவினர், நாகை மண்டலத்தை சார்ந்த விழா குழுவினர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே மற்றும் ஆரம்பகால தொழிற்சங்க நிர்வாகிகளே, மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி, ஆட்டோ ஓட்டுநர் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இந்த தொழிற்சங்கங்களின் பொறுப்பாளர்களே,
கட்சியின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர செயலாளர்களே, மகளிர் அணி நிர்வாகிகளே, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் நா இளந்தென்றன் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த்குமார் அவர்களே, மன்னை ரமணி, அமுதா இனியன், தமிழ் ஓவியா, பாத்திமுத்து, திவ்யா, சுஜாதா, செம்மலர், சக்தி கதிர், தேவி திருமா, வினோதா, பால சரஸ்வதி, செம்மங்குடி கவிதா உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, பேரவையின் பொருளாளர் இரா பிரகாசம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே, தொழிற்சங்கத்தின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. பெரம்பலூர் சென்று பிறகு நான் பண்ருட்டிக்கு போய் சேர வேண்டும். நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும், உரையாற்ற வேண்டும் என்றெல்லாம் எனக்கு பேராமல் இருந்தாலும் கூட நேரம் இடம் தரவில்லை. இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் அண்ணாதுரை அவர்கள் முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிறார். வெள்ளி வால் பரிசளித்திருக்கிறார். முதற்கட்டமாக 3 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியும் வழங்கியிருக்கிறார். மனமார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன். அவருக்கு உடனிருந்து ஒத்துழைத்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஏராளமான தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு உள்ளன. இந்த தீர்மானங்களை எல்லாம் இப்போது படித்து காட்ட நேரம் இல்லை. அதிலே மிக முக்கியமாக போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர் ஆக்க வேண்டும், ஓய்வூதியத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும், தர வேண்டும், 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும், ஓய்வு பெறும் நாளில் அனைத்து பணப்பலன்களையும் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மிக முக்கியமான கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து நம்முடைய தொழிற்சங்கம் முன்வைத்து வருகிறது. மீண்டும் நாம் முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாகவும் சட்டமன்றத்திலே இது குறித்து பேசும்படி நாம் கேட்டுக்கொள்வோம். பேசுவார்கள். எனது அருமை தோழர்களே, தொழிற்சங்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இங்கே அண்ணன் வேலூர் அர்ஜுனன் அவர்கள் பேசினார். நம்முடைய பெரியவர் பொன் கோவி பரமசிவம் அவர்களும், அண்ணாதுரை அவர்களும், கௌதமன் அவர்களும், இதர முன்னணி பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து இந்த தொழிற்சங்கத்தை தமிழ்நாடு தழுவிய அளவில் கட்டி எழுப்புவதற்கு, இன்னும் மேலும் இதனை வலிமைப்படுத்துவதற்கு என்ன தேவை, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியமானவர்கள். ஒவ்வொருவரையும் நான் என்னோடு இணைத்து அரவணைத்து என் இலக்கை நோக்கிய பயணத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற உணர்வுள்ளவர். யாரையும் நாம் இழப்பதற்கு ஒருபோதும் விரும்பியதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் பங்குக்கு, இந்த தொழிற்சங்க வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். தொழிற்சங்கம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொழிற்சங்கத்தை போல திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் தொழிற்சங்கத்தை போல இந்த முன்னணி தலைவர்கள் நினைத்தால்
இதை ஒரு மகத்தான வலிமை பெற்ற ஒரு தொழிற்சங்கமாக வளர்த்திருக்க முடியும். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியில் வேலூர் அர்ஜுனன் அவர்களும் அண்ணன் பொன்கோவி பரமசிவம் அவர்களும் இதர முன்னணி பொறுப்பாளர்களும் பங்கேற்று சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெருந்தன்மைக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒருங்கிணைந்து செயல்பட துணிந்தால் நம்முடைய முழக்கம் இங்கே முதல் தீர்மானத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்கிற அந்த முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். நாம் அதிகாரம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு மனமாச்சரியங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து தொழிற்சங்கத்தை இன்னும் எல்லா தளங்களிலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு நிபந்தனையாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இங்கே சிலர் தம்பிகள் பேசினார்கள். விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட தொழிற்சங்கங்கள், மகளிர் அணி போன்ற துணைநிலை அமைப்புகளும் வலுப்பெற்றால்தான் விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெறும். தொழிற்சங்கங்கள் இல்லாத ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெற்று விடாது. மகளிர் அணி வலிமை பெறாமல் ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெற்று விடாது. மாணவர் இயக்கம் வலிமை பெறாமல் ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்று விடாது. எனவே இது போன்ற பிற தளங்களில் நாம் ஒருமித்த கருத்தோடு இயங்க வேண்டிய தேவை உள்ளது. அண்ணன் பொன்கோவி பரமசிவம் அவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய தொழிற்சங்க அனுபவம் இருக்கிறது. அதை போல அண்ணன் வேலூர் அர்ஜுனன் அவர்களுக்கும் நீண்டகால அனுபவம் உள்ளது. அவர்களோடு இணங்கி பயணிக்கிற அண்ணாதுரை போன்றவர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கிற தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் ஆளுமை மிக்கவர்கள் தான், ஆற்றல் மிக்கவர்கள் தான், அனுபவம் உள்ளவர்கள் தான். அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே ஒரு இயக்கத்திலே ஒரு நபர் தான் எல்லா ஆட்களையும் பெற்றவர் என்று சொல்லிவிட முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு பேராற்றலை நாம் இன்றைக்கு அடையாளம் கண்டிருக்கிறோம் என்றால் அந்த பேராற்றலோடு இணைந்து செயலாற்றிய எண்ணற்ற பல ஆளுமைகள் அவரோடு களத்தில் இருந்தார்கள், கைகோர்த்து பணியாற்றினார்கள் என்பதுதான் அதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஒரு பெரியார் என்கிற பேராற்றலை இன்றைக்கு நாம் ஒரு வடிவமாக, ஒரு ஐக்கனாக பார்க்கிறோம் என்றால் அவரோடு நூற்றுக்கணக்கான பேராற்றல் மிக்க தலைவர்கள் அவருக்கு உற்ற துணையாக இருந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு அவர் ஒரு வடிவமாக நம் முன்னால் உயர்ந்து நிற்பதற்கு காரணம். எனவே திருமாவளவனும் அப்படி ஒரு அடையாளமாக உயர்ந்திருக்க வேண்டுமானால் உங்களை போன்ற அனைத்து ஆளுமைகளும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். திருமாவளவன் சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்று அரசு அல்லது ஆளும் கட்சி அல்லது முதலமைச்சர் முடிவெடுக்க முடியும் என்பது எப்போது நிகழும் என்றால் இந்த கட்சியில் தொழிற்சங்கம் வலுவாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, மகளிர் அணி ஒற்றுமையாக இருக்கிறது, மாணவர் அணி ஒற்றுமையாக இருக்கிறது, ஒவ்வொரு துணைநிலை அமைப்பும் பல்வேறு வெகுமக்கள் அமைப்புகளும் திருமாவளவன் தலைமையை ஏற்று திறம்பட செயல்படுகிறார்கள், ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற போதுதான் திருமாவளவன் சொல்லுவது செயலாக மாறும், விடுதலை சிறுத்தைகள் சொல்லுவது அரசாணையாக மாறும். ஆகவேதான் பொன்கோவி பரமசிவம் அவர்களும் வேண்டும், அண்ணாதுரை அவர்களும் வேண்டும், அர்ஜுனன் அவர்களும் வேண்டும், அவர்களோடு பயணிக்கிற அத்தனை ஆளுமைகளும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
இடதருமை தோழர்களே, இந்தியா முழுவதும் நமக்கு மிக பெரும் பலம் இருக்கிறது. ஆனால் நாம் ஒருங்கிணைந்து செயல்படாத பலவீனம் நம்மை இன்னும் தேங்கி நிற்க வைக்க காரணமாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒற்றை அடையாளத்தை உயர்த்தி பிடித்து இந்தியா முழுவதும் நாம் எழுச்சி பெற்றால் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு பெரும் சமூகமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மாறும். அவ்வளவு பெரிய ஒரு சமூக ஆற்றல் நிறைந்த சமூகம் இது. ஆனால் பல்வேறு அடையாளங்களோடு நாம் இன்றைக்கு சிதறி கிடக்கிறோம். ஒரு அரசியல் சக்தியாக உருத்திரளாமல் உடைந்து கிடக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வேதனை அதுதான். அவர் வாழ்ந்த காலத்திலே கூட நாற்காலியில் அமருங்கள் என்றால் அமர வேண்டும், மேடையில் நிற்க வேண்டாம் என்றால் நிற்கக்கூடாது, ஒரு நிகழ்ச்சி கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதி காக்க வேண்டும். இந்த நிலையை என்றைக்கு நாம் எட்டுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் சொல் செயலாகும், அரசாணையாக மாறும். 500 பேர் நாற்காலியில் அமர்ந்து அமைதி காக்கிறார்கள், ஒரு 100 பேர் மேடையிலே நின்று ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள். இவர்கள் தான் கட்சியிலே தொழிற்சங்கத்திலே முக்கிய பொறுப்பாளர்கள். இதுதான் பிரச்சனை. இதை வேதனையோடு தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மேடை என்பது ஏதோ ஒரு சிலருக்கானதல்ல, ஒட்டுமொத்தமான நம்முடைய கருத்தியல் வடிவம் தான் ஒரு மேடை, நம்முடைய சிந்தனையின் வடிவம் தான் மேடை. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரையில் அந்த நிகழ்ச்சியின் கருத்துக்கு கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் தரணும். அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு குழந்தைக்கு பேர் வை, கையெழுத்து போடு, செல்ஃபி எடு, இந்த ஊருக்கு வா, அந்த ஊருக்கு வா என்று ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பையும் சீர்குலைக்கிற ஒழுங்கீனம் நம்மிடத்தில் மாற வேண்டும். அதெல்லாம் வேற இடத்துல பேசணும், கீழே இறங்கின பிறகு பேசணும், நான் தங்கியிருக்கிற இடத்துல பேசணும். மேடையில மேடைக்குரிய பொருள் மட்டும்தான். இது வந்து தொழிற்சங்கத்தினுடைய மாநாடு. இந்த மாநாட்டில் மட்டும், இந்த மாநாடு என்று மட்டும் இல்லாமல் இது ஒரு முப்பெரும் விழாவாக நடத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றது. பேசிட்டு போய் குறுக்க போறான் பாருங்க, இவன் தான் ஒழுங்கினம். இந்த மாதிரி கேரக்டர் தான் ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பையும் சீர்குலைப்பது. இந்த ஆட்டிடியூடு தவறு. மேடை நாகரிகம் என்பது நம்முடைய முதிர்ச்சியை காட்டும். உங்க பின்னால் அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிறவங்கள மறைக்கிறமே, அவங்களும் மேடையில் இருக்கிற தலைவர்களை பார்க்கறதா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நம்ம மறைக்க கூடாது, ஒண்ணு தரையில உட்காரணும், இல்லைன்னா தள்ளி போய் நிற்கணும். இதையெல்லாம் என்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? என்றைக்கு நாம் இந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க போகிறோம்? இந்த லெவலில் நான் எப்படி அதிகாரத்திற்கு வர முடியும்? நான் எப்படி அடுத்த முதலமைச்சர் என்று சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி இருந்தெல்லாம் வராது. அது ஒரு கட்டுக்கோப்பா மாறினாதான் ஆட்சிக்கு வரும். திமுக இன்றைக்கு 6 முறை ஆட்சியிலே இருக்கிறது என்று சொன்னால் அது கட்டமைப்பு ரீதியாக ஒழுங்கு, கட்டுப்பாடு, கொள்கை அனைத்தையும் வலுப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சும்மா ஒரு கும்பல் ஆட்சி வந்துட முடியாது, ஒரு கிரவுட் ஆட்சி வந்துட முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆட்சிக்கு வர முடியும். இந்த டிசிப்ளின் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு தொழிற்சங்கத்திலே இருக்கிற தலைவர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒற்றுமையா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஈகோவை நம்ம முன்னிறுத்தணும், நான் முடியவே முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய உதவியாளர் திரு நானக் சந்த் ரட்டு என்பவர் எழுதியிருக்கிறார், அம்பேத்கருக்கு என்னென்ன மன வலி இருந்தது என்று. நான் உழைத்து என் உயிரை உருக்கி ஆட்சியாளர்களோடு மோதி இடஒதுக்கீடு என்கிற உரிமையை பெற்று தந்து அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை, என்னை மதிக்கவில்லை. என் உழைப்பால் பயன்பெறாத
காய்ந்த தலையோடு காடுகளில் உழந்து கொண்டிருக்கிற படிக்க வாய்ப்பில்லாத அப்பாவி மக்கள் தான் என் பேச்சை கேட்கிறார்கள் என்று மிகவும் வருந்தி இருக்கிறார். அவர் பௌத்தம் தழுவோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த போது வெள்ளை சட்டை போட்டவன் எவனும் போகவில்லை. சட்டை போட வாய்ப்பில்லாத காட்டிலே கிடந்த சாதாரண மக்கள் தான் லட்சக்கணக்கானவர் திரண்டு போனாங்க. அவர் பேச்ச அவங்க தான் கேட்டாங்க. ஐஏஎஸ் படிச்சவன், ஐபிஎஸ் படிச்சவன், அரசு ஊழியரா மாறியவன், வெள்ளை சட்டை போட்டவன், அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கினவன், அம்பேத்கரால் பயன்பெற்றவன் அம்பேத்கர் பின்னால் இல்லை. அவெல்லாம் அன்னைக்கு காந்தி தான் தேசத்தந்தைன்னு சொன்னான், காங்கிரஸ் தான் என் கட்சின்னு சொன்னான். அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில். அந்த வலி அவருக்கு இருந்தது, அந்த வேதனை அவருக்கு இருந்தது. 65 வயசுல இறந்து போயிட்டார். 80-90 வயது வரையில் அவர் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவின் தலையெழுத்தே மாறி போயிருக்கும். இந்த சனாதன கும்பல் எல்லாம் வலிமை பெற்று இருக்க முடியாது. ஆனால் ஏன் அவர் 65 வயதுல இறக்க நேர்ந்தது? அவரை தூங்க விடுறதில்லை. அவருக்கு தனிமை கிடையாது. அவருடைய பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய தளபதிகள் இல்லை. இதெல்லாம் மனசுல இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்கும், அழுத்தத்தை கொடுக்கும், மன உளைச்சலை தரும். அதனால்தான் சுகர், அதனால்தான் பிபி, அதனால்தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. 65 வயசுல இறந்து போயிட்டார். அவர் மட்டும் இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறி போயிருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு மிக பெரும் சக்தியாக மாறி போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமையை நாம் நம்முடைய கட்டுப்பாடற்ற தன்மையினால் இழந்து போனோம். தலைமையை ஏற்று மதித்து செயல்படக்கூடிய பக்குவம் இல்லாத காரணத்தினால், முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் ஒரு மகத்தான தலைவரை நாம் மிக குறுகிய காலத்தில் இழந்து விட்டோம். அவர் பேச்சை கேட்டு கல்வி பெற வாய்ப்பில்லாத 10 லட்சம் பேர் திரண்டு வந்தார்கள் பௌத்தத்தை தழுவுவதற்கு. அவருடைய உழைப்பால் அந்த மக்களுக்கு எந்த பயனும் கிட்டியதில்லை. ஆனால் பயன்பெற்ற அத்தனை பேரும் பதுங்கி இருந்தார்கள், ஒதுங்கி இருந்தார்கள், மறைந்து இருந்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வரலாறு. ரட்டு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி எழுதிய இந்த புத்தகத்திலே இந்த வழிகளை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார். எனவேதான் நான் சொல்லுகிறேன், தொழிற்சங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தூக்கி மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வையுங்கள். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், கலந்து பேசுங்கள். சண்டை போட வேண்டுமா சண்டை போடுங்கள், திட்ட வேண்டுமா திட்டுங்கள். ஆனால் நமக்கு ஒற்றுமை முக்கியம் என்பதை உயர்த்தி பிடியுங்கள். ஒருங்கிணைந்து செயல்படுங்கள். அதுதான் இந்த இயக்கத்தை மேலும் வலிமைப்படுத்தும். திருமாவளவன் கரத்தை இன்னும் வலுப்படுத்தும். நான் இன்னும் ஓங்கி பேச முடியும். என் குரலில் இன்னும் பவர் கூடும், சக்தி கூடும், வலிமை கூடும். உங்க பஞ்சாயத்தையே பண்ணிக்கிட்டு இருந்தா இழந்து சோர்ந்து போகும். அவரு ஒருத்தர் முருகிட்டு இந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் முருகிட்டு போறாரு. எனக்கு 2 பேர் வேணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. ஒரு ஆள் தான் வேணும்னா பிரச்சனை கிடையாது. போய் இந்த ஆளை தூக்கி இவர் மட்டும் வச்சுக்க அப்படின்னு நான் முடிவெடுக்கிறவன் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. உங்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும்ங்கிற உணர்வு எனக்குள்ளே இருக்கு. நான் மூடுமுட்டித்தனமா முடிவெடுக்க முடியாது. என்ன மதிக்கிறவங்களை மட்டும்தான் நான் வச்சுவோம் கூட. நான் சொல்ற பேச்சு கேட்கறவங்க மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றவங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் தூக்கி எறிகிற ஆள் இல்லை. என்னை விமர்சித்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அதை மதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளாதவரை கூட அவன் ஏதோ ஒரு வகையில உழைச்சிருக்கான், அதனால தான் அவன் கோவப்படுறான் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. எனது அருமை தோழர்களே, தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் எவ்வாறு வலிமை பெற்றிருக்கிறதோ அப்படி தொழிலாளர்கள் தரப்பிலும் இன்னும் பிற தளங்களிலும் இது வலிமை பெற வேண்டும். தொழிலாளர் விடுதலை முன்னணி என்பது வேறு, போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் என்பது வேறு. போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்கிற தொழிற்சங்கத்தில் ஒரு அங்கம்.
தொழிலாளர் விடுதலை முன்னணியில் பல தொழிற்சங்கங்கள், நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கங்கள். எப்படி திமுகவுக்கு தோமுசாவோ, எப்படி அதிமுகவுக்கு அண்ணா தொழிற்சங்கமோ, எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு CITU, AITUC என்கிற பொதுவான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றனவோ, அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு LLF என்கிற தொழிலாளர் விடுதலை முன்னணி தமிழ்நாடு தழுவிய பல நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கங்களை உள்வாங்கிக் கொண்ட ஒரு தொழிற்சங்கம். அதுல போக்குவரத்து தொழிற்சங்கமும் ஒரு உறுப்பு இயக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த மாநாட்டில் நிறைவேற்றிய அத்தனை தீர்மானங்களையும் ஆதரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வார்டு மாவட்ட உறுப்பினர் அன்பு சகோதரி ரூபின் சாலக்ஸ் தலைமையில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட பெண்கள் எம்மையெல்லாம் தலைவராக்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற மேதகு தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில்